பவானி லைஃப் ஸ்டைல். சில ஒருத்தவங்க கேட்டிங்க, இப்போ ஒரு உங்கள் அனிமலுக்கு உங்கள் பெட்ஸ்க்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, நாங்கள் இது கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்கல, சில ஒருத்தங்க கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நாங்கள் எங்கள் சாப்பாடுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுக்க மாட்டோம், பச்சை அரிசி தான் எடுப்போம். விஸ்கிக்கு கொடுக்குற சாப்பாடு, விஸ்கினா என் பெட்டு, அவளுக்கு கொடுக்குற சாப்பாடு எப்போவுமே நான் புழுங்கல் அரிசி தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ பச்சை அரிசியில் நிறைய என்னமோ ஸ்டார்ச்சாக என்னமோ சொல்கிறாங்க. நம்ம புழுங்கல் அரிசியில் வந்து அந்த அந்த தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரில. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். பச்சை அரிசியில் வந்து சத்து நிறையா உண்டாம். அது வந்து சிலவங்களுக்கு நோயில் இருக்கவங்களுக்கு பெட்ஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. புழுங்கல் அரிசியில் அதெல்லாம் கழுவி பிறக்கி சுத்தம் பண்ணி நமக்கெல்லாம் வேக வச்சு தரனால அதில் ஸ்டார்ச் கம்னு சொல்கிறாங்க, குறவுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். பின்ன அதுக்கப்புறம் இங்கே வாங்க, சிக்கனை விட கோழி காலில் வந்து ரொம்ப சத்து இருக்கான். பெட்ஸுக்கெல்லாம் அவங்க போன் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா, அதனால வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கோழி கால் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ரெகுலராக முட்டை கொடுப்பேன். இது வந்து 1 கிலோ 40 ரூபா தான். நாங்கள் வாரத்துக்கு 3 கிலோ 4 கிலோ வாங்குவோம். இதுவும் கலந்து வாங்குவோம். பின்ன வந்து இந்த ஹோட்டலுக்கெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, லாலிபாப்லாம் எடுத்துகிட்டு அது எலும்போடு இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 கிலோ, இது 2 கிலோ வாங்குவோம். இப்போ வாங்க, இதில் எப்படி தயார் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்னும் சில ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் பெட்ஸ்க்கு நாங்கள் மஞ்சள் போடுவோம், உப்பு போடுவோம், மசாலா போடுவோம். அது எதுவுமே போடக்கூடாது. அவங்க ஆரோக்கியம் வேணும். உப்பு இனிப்பும் சேர்க்கலைன்னா அவங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாக வாழுவாங்க. பெட்ஸ்க்கு வந்து நம்ம 2 விஷயம் அவாய்ட் பண்ணால் அவங்க ரொம்ப வருஷம் நம்ம கூட வாழுவாங்க. ஒன்று உப்பு, ஒன்று இனிப்பு. சாக்லேட்டு, ஸ்வீட்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அவங்களுக்கு வந்து பாய்சன் அவங்க பாடிக்கு. நம்ம சாப்பிட்லாம், அவங்க சாப்பிடக்கூடாதான், கொடுக்கவும் கூடாது. எங்கள் செல்லாக இருக்கும் போதே இந்த விவரம்லாம் தெரியாமல் நான் நிறைய அவனுக்கு கேக்கு, உப்பு போட்ட சப்பாத்தியெல்லாம் கொடுத்தேன். எங்கள் விஸ்கியில் நான் தப்பு பண்ணலை. இது 3 மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் உப்பு, காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, மசாலா எதுவும் போடக்கூடாது. இப்போ என்கிட்ட வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் இல்லை, சிக்கன் பீஸ் போட்டால் நல்லது. தினம் ஒரு முட்டை கொடுங்க. நான் அவளுக்கு வெறும் சிக்கன் ரைஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன். ஒரு கரண்டி ரைஸ்னால் 2 கரண்டி பெடிகிரி வச்சு கொடுப்பேன். அப்படின்னு சொல்ல போய் தான் இந்த சாப்பாடும் நமக்கு கூட நாள் வருது. முட்டை, சிக்கன், ரைஸ் கொஞ்சம் போகுது. நீங்களுமே உங்கள் வீட்டு பெட்